பிக் பார்க்கல. பாஸ் தொடங்கி 25 நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்க வச்ச ஒரு பிக் பாஸ் இதுதான். ம். எல்லாருமே வந்துட்டு பிக் பாஸ் சரியில்ல, பிக் பாஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிவ்யூ குடுக்குறாங்க. ரெகுலரா பார்க்க தான் செய்றோம். எல்லாமே ஈவன் நம்ம கூட அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீ பேசுறோம். நம்ம ஆமா. பேசுறோம். நான்லாம் பார்க்கறது இல்ல. பார்க்கறதில்ல. சோ பேசுறோம். இதுல உள்ள பார்த்தா வந்துட்டு எல்லாரும் 24 மணி நேரமும் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. மாத்தி மாத்தி கனி அக்காவா இருக்கட்டும். இப்ப வந்துட்டு ஒரு அன்பு கேங் அப்படின்னு சொல்லிட்டு அன்புதான் எல்லாம். அன்புதான் மக்களை நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட் உள்ள போயிட்டு இருக்கு. அன்பு ஜெயிக்குமாமா? அந்த அன்பு அப்படின்னு பேசி அன்பால வந்து அந்த விளையாட்ட ஜெயிக்க முடியுமா? இல்ல, இல்ல. அன்பால வந்து அவங்க எதிர்ல கட்சி இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க சண்டை போடுறாங்களே, அன்பா விட்டு குடுத்துருன்னு சொல்லிட்டு போயிடுங்களேன். நீங்க விட்டு குடுத்துருங்களேன். அப்படி அவங்க அன்பு தான் ஜெயிக்கும்னு சொல்றவங்க உள்ள அன்பா விளையாடுறாங்களா? விளையாட தேவையில்ல. ஆ. இப்போ நீங்க அன்புன்னு வைங்க. நான் சண்டை போடுற கேங்குன்னு வைங்க. நீங்க அன்பு தானே. சரி அன்பா விட்டுறலாம். அவங்க ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க. நீங்க அன்பா விட்டு குடுங்களேன். பண்றீங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த இது? நீங்களே அன்பு, வம்புன்னு பேர வச்சுக்கின்னு. என்ன நடக்குது? எதுக்கு இப்படி தலைவலிக்க வைக்கிறாங்க? லப 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 ஐய்யய்யய்யய்யய்யோ! என்னா கத்தும்மா! என்னா கத்து! கொஞ்சூண்டு வால்யூம் கேட்கலன்னு வச்சா கத்துறாங்க. இப்படி மூடிக்க வேண்டியதா இருக்கு காதெல்லாம். எங்க வீட்லலாம் ஒரு பொண்ணு இருக்கு. அதுக்கு சவுண்ட் அலர்ஜி, அதுக்கு லைட் அலர்ஜி எல்லாம் இருக்கு. அது பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு ஃபோன் அடிக்குது. கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணுங்கன்னு. எதுக்கு தான் அப்படி கத்துறீங்க? உள்ள இருக்கும்போது இத்தன பேர் கத்துனா, உள்ள இருக்கவங்களுக்கே புரியாது. அப்ப நமக்கு என்ன புரியுது? தெர்ல இந்த அன்புலாம் இதெல்லாம் நான்சென்ஸா சரி இருக்கு. உள்ள விளையாடலைன்னு சொல்றீங்க. விளையாடல, விளையாடல. ஓகே.